நீட் தேர்வு எழுத இருக்கக்கூடிய அன்பிற்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்களின் அன்பிற்குரிய திருஞான சம்பந்தம், முதுகலை ஆசிரியர், அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, தியாகதுர்கம். தற்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற டாபிக் மனித இனப்பெருக்கம். மிக மிக ஒரு முக்கியமான டாபிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 வினாக்கள் இந்த பகுதியிலிருந்து நீட் தேர்வுக்கு இடம்பெறும். நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் மனித இனப்பெருக்கம். அந்த டாபிக் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். மனித இனப்பெருக்கத்தில் நம்ம என்னென்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடுவோம். மனித இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மனித இனப்பெருக்க மண்டலம்னு சொல்லும் பொழுது ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம், அதை பற்றி நம்ம தரவாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இனச்செல் உருவாக்கம். இனப்பெருக்க மண்டலத்தில் இனச்செல் உருவாக்கம் நடைபெறும். ஆண் இனச்செல் உருவாக்கம் நடைபெறும் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில். அதுபோல் பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் பெண் இனச்செல் உருவாக்கம் நடைபெறும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் மாதவிடாய் சுழற்சி சம்பந்தமாக என்னென்ன டிசார்டர்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மாதவிடாய் சுகாதாரம், அப்புறம் கருவுறுதல், ஃபெர்டிலைசேஷன், கரு பதிதல், இது எங்கே நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்ப பராமரிப்பு, அதாவது கரு உருவான பிறகு அந்த 10 மாதவிடாய் சுழற்சியில் அந்த கரு எப்படி வளர்ச்சி அடைகிறது, என்னென்ன உறுப்புகள் எந்த மாதத்தில் உருவாகிறது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் மகப்பேறு மற்றும் பாலூட்டுதல். மகப்பேறுன்னா அதாவது கரு முழு வளர்ச்சி அடைந்த பிறகு குழந்தை வெளியே வருவது, அதை நம்ம மகப்பேறுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்கறது, அதை பற்றியும் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை 1 by 1 நம்ம பார்ப்போம். இப்போ இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ஒரு இனத்தை தழைப்பதற்கு, இனத்தை நீடித்திருப்பதற்கு உதவக்கூடிய ஒரு செயல்முறை தான் இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இனப்பெருக்கம் அது இனத்தை பெருக்குதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிற நிகழ்வு இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு இனம் கண்டிப்பாக உலகத்தில் நீடித்திருக்க முடியாது. அந்த இனம் அழிந்து போயிடும். அப்போ ஒரு இனம் நீடித்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இனப்பெருக்கம்ங்கிற ஒரு செயல் ஒவ்வொரு உயிரினத்திலையும் இருக்கும். அது இருந்தால் தான் அந்த இனம் நீடிச்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இனப்பெருக்க மண்டலம் இருக்கு இல்லையா, அதனுடைய முக்கியமான 4 செயல்பாடுகள் பாருங்க. இனச்செல்களான விந்து செல்கள் மற்றும் அண்ட செல்களை உருவாக்குதல். ஆணினச்செல் விந்து செல்னு சொல்கிறோம், பெண் இனச்செல் அண்ட செல்னு சொல்கிறோம். இந்த இனச்செல்களை முதல்ல உருவாக்குவது தான் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய முதன்மையான பணி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருவான செல்களை கடத்துதல், உருவான இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, அதுதான் இனச்செல்களை கடத்துதல். இப்போ உதாரணத்துக்கு விந்தகத்தில் ஆண் இனப்பெருக்க உறுப்பு இருக்கு இல்லையா, விந்தகத்தில் செமினிபரஸ் டியூப் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே விந்து செல்கள் உருவாகுது. அங்கே உருவான இடத்துல இருந்து செமினல் வெசிக்கல், விந்து பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விந்து பைக்கு இனச்செல்கள் வரும். அங்கிருந்து அந்த விந்து பீச்சு நாளத்தின் மூலமாக பெண் இனப்பெருக்க மண்டலத்துக்கு செல்லும். இதுதான் கடத்துதல்னு சொல்கிறோம். அது மாதிரி அண்ட செல்கள் பண்ணால் உருவாகிற இடம் பார்த்தோன்னா ஓவரி, அண்டகம்னு சொல்கிறோம். அண்டகத்தில் உருவாகி அந்த இன்ஃபண்டிபுலம்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபெலோபியன் குழல்களில் முதன்மையான பகுதி இருக்கக்கூடிய அந்த அண்டகத்தை ஒட்டன மாதிரி இருக்கக்கூடிய பகுதி இன்ஃபண்டிபுலம்னு சொல்கிறோம். இன்ஃபண்டிபுலம் வழியாக ஃபெலோபியன் டியூப் அடைஞ்சி அங்கேருந்து கருப்பை நோக்கி அந்த அண்ட செல் நகரும். அந்த நகர்ற அந்த நேரத்தில் தான் விந்து செல் உள்ளே போகும்பொழுது அது ரெண்டும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஓவரியில் அண்ட செல் உருவாகும். அங்கே உருவாகி ஃபெலோபியன் குழல் வழியாக கடத்துது. அப்போ அது அண்ட செல்கள் கடத்தப்படுது. அப்போ உருவான இடத்துலேருந்து அந்த இனச்செல்களை கடத்துதல் 2வது பணியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரு உருவானுச்சுன்னா அந்த கருப்பையில் வளரக்கூடிய கருவிற்கு தேவையான உணவூட்டத்தை கொடுப்பதும் அந்த பெண் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுமாரி கரு வளர்ச்சிக்கு, அதுமாரி மகப்பேருக்கு தேவையான விந்து செல் உற்பத்திக்கு, அண்ட செல் உற்பத்திக்கு தேவையான ஹார்மோன்களை உடல்ல உற்பத்தி செய்வதும் இதனுடைய முக்கியமான பணி அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பணிகள் மிக முக்கியமான பணின்னு சொல்கிறோம். பாருங்க, இதுதான் நம்ம சொல்கிறோம். இனப்பெருக்க நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பொதுவாக இனச்செல் உருவாகிறது. முதல் நிகழ்ச்சி இனச்செல் உருவாக்கம், விந்து செல்கள் மற்றும் அண்ட செல்கள் உருவாகிறது தான் முதன்மையான பணின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் இன்செமினேஷன், விந்து உள்ளேற்றம், அது ஆணில் உருவாகக்கூடிய அந்த விந்து செல்கள் என்ன பண்ணணும், பெண்ணினுடைய இனப்பெருக்க பாதையில் செலுத்துறது, அது விந்து உள்ளேற்றம்னு பேர். விந்து செல் உள்ளே போன உடனே பெண் இனத்தில் இருக்கக்கூடிய அண்ட செல்லோடு இணைந்து கருவை ஏற்படுத்தும். அதுக்கு பேர் கருவுறுதல். 3வது செயல் கருவுறுதல். அப்போ கருமுட்டை உருவான உடனே கருமுட்டை இருமயத்தன்மையுடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் இணையிற நிகழ்ச்சிக்கு கருவுறுதல்னு சொல்கிறோம். அந்த கருவுற்ற முட்டையானது அடுத்தது பிளவிப்பெறுகளுக்கு உட்படும். ஏன்னா கருமுட்டை என்பது ஒரு செல்லு தான். 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். 46 மனிதனம் எடுத்துக்கிட்டோம்னா 46 குரோமோசோம்கள் இருக்கும். அது விந்து செல்களில் 23 குரோமோசோம், அண்ட செல்களில் 23 குரோமோசோம், ரெண்டும் சேர்ந்து 46 குரோமோசோம்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அந்த 46 குரோமோசோம்ல இருக்கிறது ஒரு செல்லு தான், கருமுட்டைன்னு சொல்றது ஒரு செல்லு. நாம பல செல் உயிரி. அப்ப அந்த ஒரு செல் வந்து பிளவிப்பெருகளுக்கு உட்பட்டு பல செல்களை உருவாக்கும். அது வந்து பிளவிப்பெருகள் அப்படின்னு நாம சொல்றோம். அடுத்தது கரு பதிதல். பிளவிப்பெருகள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணும், அந்த கரு வந்து கருப்பையில பதியும். கரு பதிந்தவுடன் அப்புறம் தாய்க்கும் அந்த கருவிற்கு இடையில தாய் சேய் இணைப்பு திசு பிளாசண்டான்னு சொல்றோம் இல்லையா, அது உருவாகும். ஏன்னா அந்த பிளாசண்டா எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, தாய்கிட்ட இருந்து உணவுப் பொருட்களை சேய்க்கு கொடுப்பதற்கும், அதே மாதிரி ஆக்சிஜனை கொடுப்பதற்கும், அதே மாதிரி சேய்கிட்ட இருந்து கழிவுப் பொருளை தாயின் ரத்த ஓட்டத்தில் கலந்து தாயின் மூலமாக வெளியேற்றுவதற்கும் இந்த தாய் சேய் இணைப்பு திசு தான் ஒரு முக்கியமான இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. அந்த தாய் சேய் இணைப்பு திசு அதுக்கப்புறம் உருவாகும். தாய் சேய் இணைப்பு திசு உருவான உடனே அந்த கருவுல ஓரடுக்கு செல்கள், நிறைய செல்கள் உருவாயிடும், பல செல்கள் உருவாயிடும். பல செல்கள் உருவானாலும் நாம் அனைவரும் பார்த்தீங்கன்னா மூவடுக்கு உயிர்கள். அதனால ஓரடுக்கில் இருக்கக்கூடிய அந்த பல செல்கள் எல்லாம் சேர்ந்து 3 அடுக்குகளாக மாறும் நிகழ்ச்சி மூவடுக்கு கருக்கோளமாக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து அக அடுக்கு, புற அடுக்கு, நடு அடுக்குன்னு 3 அடுக்குகள் உருவாக்கம் நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு உருவான உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருப்பாக்கம்னா ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட உறுப்பு வந்து உருவாகும். உதாரணத்துக்கு புற அடுக்குன்னு சொன்னா மூளை உருவாகிறது, நடு அடுக்குன்னு சொன்னா இதயம் உருவாகிறது, அக அடுக்குன்னு சொன்னா இனப்பெருக்க உறுப்பு மற்றும் குடல் உருவாகிறது. இது மாதிரி உறுப்புகள் உருவாகும். அதுக்கு பேர் உருப்பாக்கம் அல்லது ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நாம வந்து நம்ம ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம இனப்பெருக்க மண்டலத்துக்குள்ள போயிடுவோம். இதுதான் நீங்க பார்த்துருக்கிறீங்க. இப்ப இந்த படம் பாக்குறீங்க பாத்தீங்களா, இது வந்து இனப்பெருக்க மண்டலம். இந்த டயக்ராம் வந்து இனப்பெருக்க மண்டலம். அந்த இனப்பெருக்க மண்டலம்ங்கிறது ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை பத்தி நம்ம முதல்ல பார்த்துடுவோம். விந்தகங்கள், ஆண் இனப்பெருக்க உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டா முதல்ல நம்ம என்ன சொல்லணும்னா விந்தகங்கள்னு சொல்றோம். விந்தகங்கள்னா அப்ப அந்த விந்து, அதாவது ஸ்க்ரோட்டல் சேக்னு சொல்றோம்ல, விரைப்பைன்னு சொல்றோம்ல, அந்த விரைப்பையில ஒரு தளர்வான பைகள்ல விந்தகங்கள், ஒரு ஜோடி விந்தகங்கள், 2 விந்தகங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓவல் ஷேப்ல 2 விந்தகங்கள் இருக்கும். அந்த விதைப்பையில தான் அந்த விந்தகங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த விதைப்பை இருக்கு இல்லையா, அந்த விதைப்பையில உடல் வெப்பநிலையை விட 2 to 3 டிகிரி வெப்பநிலை குறைவாக இருக்கும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்மளோட உடல் வெப்பநிலை 36 டிகிரியாக இருந்தால் அந்த விதைப்பை இல்லையா, விதைப்பையில 2.5 to 3 டிகிரி சென்டிகிரேட் வந்து குறைவா இருக்குங்கிறாங்க. 32.5 அல்லது 33 டிகிரி இருக்கும்னு சொல்றாங்க. அந்த குறைவான வெப்பநிலை இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல விந்து செல்கள் நல்லா எஃபெக்டிவா உருவாக்க முடியும். அப்ப வெப்பநிலை உடல்ல இருக்கிற மாதிரியே விந்து பையில இருந்துச்சுன்னா வெப்பம் அதிகமா இருக்கும்போது விந்து செல் உற்பத்தி நடக்காது. சப்போஸ் விந்து செல் அழிய நேரிடலாம். வெப்பநிலை அதிகமாக இருப்பதன் காரணமாக விந்து செல்கள் அழிவதற்கு நேரிடும் சொல்றாங்க. அதனால அந்த விதைப்பை வந்து ஒரு தெர்மோ ரெகுலேட்டரா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. வெப்ப நெறிப்படுத்தின்னு சொல்றாங்க. வெப்ப நெறிப்படுத்தின்னு சொன்னா தெர்மோ ரெகுலேட்டர். அப்ப உடல் வெப்பநிலை, இப்ப நம்ம ஒரு பொருளை ஃப்ரீசர்ல வைக்கும்போது, ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கெடாம இருக்கு இல்லையா, அது போலதான். அப்ப உடல் வெப்பநிலையோட குறைவான வெப்பநிலை இருக்கிறதுனால அதுதான் விந்து செல் உற்பத்திக்கு சூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விந்தகத்துல அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப விந்தகம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விந்தகத்துல ஒவ்வொரு விந்தகத்திலயும் மேல வெளிப்பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு உரை இருக்கும். அந்த உரைக்கு பேர் வந்து, அதாவது டியூனிகா அல்புஜீனியா. கேட்கலாம், டியூனிகா அல்புஜீனியா. விந்தகத்தின் மேற்புறம் உள்ள வெளிப்புற உரை, நாரிழை தன்மையுடைய உரை வந்து டியூனிகா அல்புஜீனியா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த விந்தகத்துக்குள்ள கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது, விந்தகத்துக்குள்ள கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது 200 முதல் 250 கதுப்புகள் இருக்குமா. சின்ன சின்னதா கதுப்பு, குட்டி குட்டி குட்டியா சேம்பர்ஸ் அது மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அதுல ஒரு கதுப்பு எடுத்துக்குவோம். ஒரு கதுப்பு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரே ஒரு கதுப்பு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு கதுப்புக்குள்ள 2 to 4 விந்தக நுண்குழல்கள் இருக்கும். அதாவது அதுக்கு இங்கிலீஷ்ல செமினிபரஸ் டியூபல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒவ்வொரு கதுப்புலையும் 2 முதல் 4 விந்தக நுண்குழல்கள் இருக்கும். செமினிபரஸ் டியூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த செமினிபரஸ் டியூப் இருக்கு இல்லையா, அங்கதான் 80% விந்து பொருட்கள் உற்பத்தி ஆகும். விந்து செல்கள் உற்பத்தி ஆகிற இடம் எதுன்னு கேட்டா செமினிபரஸ் குழல்கள், விந்தக நுண்குழல்கள்னு சொல்றோம். அந்த விந்தக நுண்குழல்களை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கறோம். குறுக்குவெட்டு தோற்றத்துல நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் விந்தகத்தினுடைய குறுக்குவெட்டு தோற்றம். இந்த குறுக்குவெட்டு தோற்றத்தை பார்க்கும் பொழுது இது உள்ள 2 வகையான செல்கள் இருக்கு. ஒன்னு செர்டோலி செல்கள், இன்னொன்னு விந்து உற்பத்தி செல்கள், அதாவது ஸ்பெர்மட்டோகோனியா அல்லது ஸ்பெர்மட்டோஜெனிக் செல்கள், மூல இனச்செல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப செமினிபரஸ் குழல்கள்ல 2 வகையான செல்கள் இருக்கு. ஒன்னு செர்டோலி செல்கள், இன்னொன்னு ஸ்பெர்மட்டோகோனியா அல்லது விந்து உற்பத்தி செல்கள்னு சொல்றோம். அதுல
அந்த ஸ்பெர்மட்டோகோனியான்னு சொல்றோம் பாத்தீங்களா, விந்து தாய் செல் அல்லது விந்து உற்பத்தி செல்கள் அல்லது மூல இனச்சல்னு சொல்றோம் இல்லையா, அந்த செல்கள் தான் விந்து செல்களை உற்பத்தி பண்ணும். அப்ப விந்து செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய செல்களின் பெயர் என்ன அப்படின்னு சொன்னா அது ஸ்பெர்மட்டோகோனியா அல்லது மூல இனச்செல் அல்லது விந்து உற்பத்தி செல்கள். அப்ப செட்டொளி செல்கள் என்ன செய்யும் அப்படின்னா, செட்டொளி செல்கள் வந்து தூண் வடிவ செல்கள், தூண் வடிவத்துல இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். அந்த விந்து செல்கள் உருவான பிறகு உருவான விந்து செல்களுக்கு ஊட்டத்தை கொடுப்பது, உணவூட்டத்தை கொடுத்து பாதுகாப்பு கொடுப்பது எது அப்படின்னு சொன்னா இந்த செட்டொளி செல்கள். அதுவும் அந்த விந்தக நுண்குழல்கள் செமினிபரஸ் டியூபுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த செட்டொளி செல்கள் என்ன செய்யும்னு சொன்னாக்க இன்ஹிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். அதுபோல அந்த செமினிபரஸ் ஒரு செமினிபரஸ் குழல்களுக்கும் இன்னொரு செமினிபரஸ் குழல்களுக்கும் இடையில இருக்கும் இல்லையா, அந்த இடைப்பகுதிக்கு பேரு இடையீட்டு பகுதின்னு சொல்றோம். அந்த இடையீட்டு பகுதியில் சில செல்கள் இருக்கும். அந்த செல்களுக்கு பேரு இடையீட்டு செல்கள் அல்லது லீடிக் செல்கள் பேரு. இடையீட்டு செல்கள் அல்லது லீடிக் செல்கள். அந்த இடையீட்டு செல்கள் அல்லது லீடிக் செல்கள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சில ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகும். அதுதான் இன்ஹிபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இன்ஹிபின்னா விந்து செல்கள் அதிகமா உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா அதை நிறுத்தணும் அப்படின்னா இன்ஹிபின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரந்துச்சுன்னா விந்து செல் ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லீடிக் செல்கள் ஆண் ஹார்மோன் இருக்கு இல்லையா, டெஸ்டோஸ்டிரான் அல்லது ஆண்ட்ரோஜன் சொல்றோம் இல்லையா, அந்த ஆண் ஹார்மோனை சுரப்புது இந்த லீடிக் செல்கள் தான். இந்த ஆண் ஹார்மோன் சுரந்தாதான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அல்லது விந்து செல் உற்பத்தி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப இந்த செமினிபரஸ் குழல்களுக்குள்ள விந்து உற்பத்தி செல்கள் இருக்கு இல்லையா, அதுல விந்து செல் உருவாகுது. உருவான விந்து செல்கள் செமினிபரஸ் குழல்கள்ல இருந்து அது எங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து எங்க வெளியில வருதுன்னு சொன்னா டியூபுலஸ் ரெக்டஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி மாறுங்க பாருங்க, டியூபுலஸ் ரெக்டஸ். அப்ப செமினிபரஸ் டியூப்ல இருந்து டியூபுலஸ் ரெக்டஸ்ங்கிற பகுதிக்கு விந்து செல்கள் வருது. அங்கிருந்து ரீடெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வருது. ரெண்டாவது பகுதி ரீடெஸ்டிஸ். இதெல்லாம் அந்த விந்தகத்தினுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரீடெஸ்டிஸ்ல இருந்து அதுக்கப்புறம் எங்க வரும்னு சொன்னா விந்தக மேல் சுருள் குழல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு பேரு ஆங்கிலத்துல எபிடைடிமிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ரீடெஸ்டிஸ்ல இருந்து எபிடைடிமிஸ் வருது. எபிடைடிமிஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு அங்க விந்து செல்கள் தங்கும். அங்க தங்கும் போது அந்த விந்து செல்களுக்கு மோட்டிலிட்டி பவர், இயங்கும் திறன் அங்கதான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அண்ட செல்களை கருவுற செய்யக்கூடிய கெப்பாசிட்டி விந்து செல்களுக்கு எந்த இடத்துல கிடைக்குதுன்னா எபிடைடிமிஸ்னு சொல்றாங்களா, விந்தக மேல் சுருள் குழல். அந்த குழல்ல வந்து விந்து செல்கள் தங்கும் போது டெம்பரரியா ஸ்டோர் ஆகும். அங்க வந்து தங்கும் போதுதான் அதுக்கு வந்து மோட்டிலிட்டி பவர் கிடைக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அதை விந்து நாளம்னு சொல்றேன் பாருங்க, அந்த விந்தக மேல் சுருள் குழல்ல இருந்து அதுக்கப்புறம் விந்து நாளத்துக்கு வருது. விந்து நாளங்கிறது தான் செமினிபரஸ் டியூப். அதாவது செமினிபரஸ் டியூப் கிடையாது, வாஸ் டிஃபரன்ஸ் நம்ம சொல்றோம், வாஸ் டிஃபரன்ஸ். அப்ப எபிடைடிமிஸ்ல இருந்து வாஸ் டிஃபரன்ஸ் வருது. வாஸ் டிஃபரன்ஸ்ல இருந்து விந்து பையில வந்து டெம்பரரியா ஸ்டோர் ஆகுது. விந்து பையில உருவான விந்து செல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடம் விந்து பை. விந்து பையில வந்து தங்குது. விந்து பையில இருந்து அதுக்கப்புறம் விந்து உந்து நாளம் எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படிங்கிற ஒரு டக்ட் மூலமா அதுக்கப்புறம் சிறுநீர் வடிகுழா இருக்குல்ல, யூரித்ரான்னு சொல்றாங்க, சிறுநீர் வரக்கூடிய வழி, அந்த வழி மூலமாக விந்து செல்களானது பெண் இனப்பெருக்க மண்டலத்தை சென்று சேர்கிறது. அப்ப அந்த வெளிப்புற இனப்பெருக்க உறுப்பை நம்ம ஆண்குறின்னு சொல்றோம். அந்த ஆண்குறியில தான் வந்து யூரித்ரல் அந்த ஓப்பனிங் இருக்கும். அந்த யூரித்ரல் ஓப்பனிங் மூலமா அது வந்து விந்து செல்கள் வெளியே வரும். அப்ப விந்து செல் வெளியேறும் வழி நான் சொல்றேன் பாருங்க, செமினிபரஸ் டியூப்ல உருவாகுது. அங்கிருந்து டியூபுலஸ் ரெக்டஸ்க்கு வருது. டியூபுலஸ் ரெக்டஸ்ல இருந்து ரீடெஸ்டிஸ் அங்க வருது. ரீடெஸ்டிஸ்ல இருந்து எபிடைடிமிஸ் அதுக்கு வருது. எபிடைடிமிஸ்ல இருந்து விந்து நாளம் அல்லது விந்து நாளத்துக்கு இன்னொரு பேரு வாஸ் டிஃபரன்ஸ் நம்ம சொல்றோம். வாஸ் டிஃபரன்ஸ்க்கு வருது. அங்கிருந்து செமினல் வெசிக்கல் விந்து பைக்கு வருது. விந்து பையிலிருந்து எஜாக்குலேட்டரி டக்ட் அதாவது விந்து பீச்சு நாளம் அல்லது விந்து உந்து நாளம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வருது. விந்து நாளத்துல இருந்து அப்புறம் யூரித்ரா சிறுநீர் புறவழி இருக்கு இல்லையா, பெனிசில் இருக்கக்கூடிய சிறுநீர் புறவழி, அது வழியா என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க வெளியில வந்துடுது அல்லது பெண் இனப்பெருக்க மண்டலத்தை அடையும். இதுதான் உங்களுக்கு அந்த சார்ட்ல கொடுத்த நம்ம விந்து நுண்குழல்கள். ரீடெஸ்டிஸ் அதுக்கு முன்னாடி டியூபுலஸ் ரெக்டஸ் விட்டுருக்காங்க. ரீடெஸ்டிஸ் விந்தக மேல் சுருள் குழல், விந்து நாளம், விந்து உந்து நாளம், சிறுநீர் வடிகுழல், இதன் மூலமா வந்து அது கடத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து விந்து திரவம். இப்ப இந்த படத்துல பாருங்க, உங்களுக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா இதான் வந்து விந்தகம்.
இந்த விந்தகம் இதுதான் வந்து எபிடெடிமிஸ். இதுக்கப்புறம் விந்து நாளம், இந்த விந்து நாளத்தின் மூலமா அப்படியே வருது, இங்க வந்து விந்து பையில சேவ் ஆகுது. இந்த விந்து பை இருக்கு பாத்தீங்களா, இந்த விந்து பை இருக்கிற இடத்துல அதுக்கு பக்கத்துல இது மேல சிறுநீர் பை. இது இந்த சிறுநீர் பைக்கு கீழே ப்ராஸ்டேட் சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்குங்க. அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வந்து ஒரு விதமான திரவத்தை சுரக்கும். அப்புறம் ப்ராஸ்டேட் சுரப்பிக்கு பக்கத்துல இதுதான் அந்த செமினல் பை, விந்து பை 2 இருக்கு இல்லையா, விந்து பை அது இருக்கு. அதுக்கப்புறம் பல்போ யூரித்ரல் சுரப்பின்னு இந்த பக்கம் ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கு பாருங்க, பல்போ யூரித்ரல் சுரப்பி. இதுக்கு வந்து கவுப்பர் சுரப்பின்னு பேரு. இப்போ இந்த பல்போ யூரித்ரல் சுரப்பி, இந்த விந்து பை, இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி, இது மூன்றும் சேர்ந்து, 3 சுரப்பிகளும் சேர்ந்து ஒரு திரவத்தை சுரக்கும். அந்த திரவத்துக்கு பேரு தான் விந்து திரவம் அப்படின்னு பேரு, செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு பேரு. அந்த செமினல் ஃப்ளூயிடை சுரக்கக்கூடிய அந்த துணை சுரப்பிகள் எது அப்படின்னா ஓரிணை விந்து பைகள், கவுப்பர் சுரப்பிகள் அதாவது பல்போ யூரித்ரல் சுரப்பிகள், அப்புறம் ஒற்றை ப்ராஸ்டேட் சுரப்பி. ப்ராஸ்டேட் சுரப்பி ஒன்று தான் இருக்கும், மீதெல்லாம் இணையில இருக்கு, ஜாபம் இதில் வச்சுக்கோங்க. பல்போ யூரித்ரல் சுரப்பி ஒரு ஜோடியா இருக்கு, விந்து பைகள் ஜோடியா இருக்கு. இந்த 3 சுரப்பிலும் சேர்ந்து செமினல் ஃப்ளூயிட் அல்லது செமினல் பிளாஸ்மா அல்லது விந்து திரவத்தை சுரக்கும். அப்ப அந்த விந்து திரவம் இருக்கு இல்லையா, அந்த விந்து திரவத்துல அஸ்கார்பிக் அமிலம், ப்ராஸ்டோகிளாண்டின், வெசிக்லேஸ் அதாவது விந்து திரவத்தை உறைய வைக்கக்கூடிய ஒரு நொதி வெசிக்லேஸ், இந்த ப்ராடக்ட் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அப்ப விந்து செல்கள் அந்த செமினல் பிளாஸ்மாவோட வந்து கலந்துடுது, மிங்கில் ஆயிடுது. அப்ப அந்த செமினல் பிளாஸ்மா பிளஸ் விந்து செல்கள் ரெண்டும் சேர்ந்ததான் நம்ம வந்து செமன் அல்லது விந்து திரவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அது வந்து அந்த செமினல் பிளாஸ்மா வந்து விந்து செல்களை கடத்துவதற்கு ஒரு மீடியம் ஊடகமாக இது செயல்படும்னு சொல்றாங்க. இப்ப ஒரு ஜோடி பல்போ யூரித்ரல் சுரப்பி சொன்னோம் இல்லையா, அந்த பல்போ யூரித்ரல் சுரப்பி வந்து அது வந்து இனப்பெருக்கத்தின் போது அந்த பீனிஸ் இருக்குல்ல, ஆண் இனப்பெருக்க உறுப்பு வந்து அதுக்கு வழவழப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான சுரப்பிகள். அது இனப்பெருக்கத்தின் போது லூப்ரிகேஷன் வழவழன்னு இருக்கும். வழவழன்னு இருந்தால் தான் அது இன்சிமினேஷன், விந்து செல்களை பெண் இனப்பெருக்கமான இடத்துல உள்ள செலுத்த முடியும். அதற்காக அந்த வழவழப்பு தன்மையை கொடுப்பதற்காக இந்த பல்போ யூரித்ரல் சுரப்பி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் வந்து ப்ராஸ்டேட் சுரப்பி தான் உங்களுக்கு தெரியும், சிறுநீர் பைக்கும் கீழே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது. அப்ப அந்த விந்து செல்கள் இருக்கு இல்லையா, விந்து செல்களை கடத்தும் ஊடகமாகவும் அதற்கு உணவூட்டத்தை கொடுப்பதற்கும் தான் அந்த செமினல் பிளாஸ்மா அல்லது விந்து திரவம் இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய உறுப்பு தான் பினிஸ் அல்லது ஆண்குறின்னு நம்ம சொல்றோம். இதை வந்து புற இனப்பெருக்க உறுப்பு. அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் எரக்டைல் டிஷ்யூ அதாவது சிறப்பான திசுக்கள் இருக்கும், அது விரைப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வகையான திசுக்கள். அந்த திசுக்கள்ல இருக்கக்கூடிய ரத்தம் பாயும் போது அந்த திசு வந்து விரைப்புத்தன்மை அடைகிறது. விரைப்புத்தன்மை அடையும் போது தான் அந்த விந்து செல்கள் வந்து பெண்ணுடைய இனப்பெருக்க மண்டலத்துல உள்ள அனுப்புறதுக்கு அது வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆண்குறி உங்களுக்கு வெளியில பார்த்தோன்னே தெரியும், அந்த ஆண்குறியினுடைய நுனி பகுதி கொஞ்சம் பல்ஜா இருக்கும். பல்ஜா இருக்குன்னா கொஞ்சம் பருத்த மாதிரி இருக்கும். அந்த பருத்த பகுதிக்கு பேரு கிளான்ஸ் பீனிஸ் அப்படின்னு பேரு. பருத்த பகுதிக்கு பேரு கிளான்ஸ் பீனிஸ் அப்படின்னு பேரு, கிளான்ஸ் பீனிஸ். அதுக்கு மேல ஒரு ஒரு மூடிட்டு இருக்கும், ஒரு தோல் பகுதி மூடிட்டு இருக்கும், அதுக்கு பேர் நுனித்தோல் அல்லது ஃபோர் ஸ்கின் அல்லது முனைத்தோல் அப்படின்னு பேரு. இதுதான் முஸ்லீம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த நுனித்தோலை என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. சுன்னத் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமா கட் பண்ணுவாங்க. அதை நுனித்தோல் கிளான்ஸ் பீனிஸ்ங்கிறத மூடிட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் நுனித்தோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய அமைப்பு. அடுத்து நம்ம பெண் இனப்பெருக்க மண்டலத்துக்கு போயிடுவோம். பெண் இனப்பெருக்க மண்டலம்னு பார்க்கும்போது நமக்கு ஆண்களுக்கு ஒரு ஜோடி விந்தகம் இருக்க மாதிரி பெண்களுக்கு ஒரு ஜோடி அண்டகங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு ஜோடி அண்டகங்கள், அப்புறம் ஒரு ஜோடி அண்ட நாளங்கள், ஒரே ஒரு கருப்பை, அப்புறம் பெண் கலவி கால்வாய், அப்புறம் வெளிப்புற இனப்பெருக்க பகுதி, வெளிப்புற இனப்பெருக்க பகுதி, வெளிப்புற இனப்பெருக்க உறுப்பு பகுதி, வெளிப்புற இனப்பெருக்க உறுப்பு பகுதி. இந்த பகுதியெல்லாம் சேர்ந்துதான் பெண்ணினுடைய இனப்பெருக்க மண்டலமா நம்ம சொல்றோம். இப்ப நீங்க இந்த படத்துல பாருங்க, இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதாவது அண்டகங்கள் இங்க வந்து இங்க ஒரு அண்டகங்கள் இருக்கு இல்லையா, இது மாதிரி இது இந்த சைடுல ஒரு அண்டகங்கள் இருக்கும், இங்க ஒரு அண்டகம், இங்க ஒரு அண்டகம் இருக்கும். இப்ப இந்த அண்டகம் இருக்கு இல்லையா, அண்டகத்துல இருந்து இப்படியே வருது பாருங்க, இதுதான் பெலோப்பியன் குழாய், இது வந்து கருப்பை, புரியுதா? அப்ப அந்த கருப்பினுடைய அடிப்பகுதி வந்து கருப்பையினுடைய கழுத்து பகுதி. கழுத்து வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலவி கால்வாய், கலவி கால்வாய் அப்படியே வெளிப்பக்கம் ஓப்பன் ஆகுது, இது வந்து ஓப்பன் ஆகுது, கலவி கால்வாய் வெளிப்பக்கம் ஓப்பன் ஆகுது. அப்ப இந்த கலவி கால்வாய் என்பது பாத்தீங்கன்னா இது வந்து சிறுநீர் புறவழி, சிறுநீர் பை, இது சிறுநீர் பை, இந்த படத்துல பாருங்க சிறுநீர் பை. அந்த சிறுநீர் பை வெளியில சிறுநீர் புறவழி மூலமா ஓப்பன் ஆகுது. இது வந்து கலவி கால்வாய். இதுக்கு அப்புறம் இது வந்து மலக்குடல், இது வந்து மலக்குடல். மலக்குடல் வெளியில வந்து ஓப்பன் ஆகுது. அப்ப 3 ஓப்பனிங் இருக்கு. ஒண்ணு மலத்துவாரம், இன்னொன்னு பிறப்பு குழாய் அல்லது கலவி கால்வாய்ன்னு சொல்றோம்ல, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிறுநீர் புறவழி. அப்ப
சிறுநீர் புற வழிக்கும் மலத்துவாரத்துக்கும் இடையில நடுப்பகுதியில் இருக்கக்கூடியதான் எது அப்படின்னா கலவி கால்வாய். இந்த கலவி கால்வாயினுடைய வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வெளிப்புற இனப்பெருக்க உறுப்பு இருக்கும், பெண்ணினுடைய வெளிப்புற இனப்பெருக்க உறுப்பு இருக்கும். இதை பத்தி நம்ம பிறகு பார்க்கலாம். இப்ப இந்த பெண்ணுடைய இனப்பெருக்க மண்டலத்தை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். அப்ப அண்டகங்கள் தான் பெண் பால் உறுப்புகள். முதன்மையான இனப்பெருக்க உறுப்பு எதுன்னா அண்டகங்கள், ஓவரின்னு நம்ம சொல்றோம். 2 சென்டிமீட்டர் நீளமுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அண்டகமும் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் இதுலயும் பார்த்தீங்கன்னா டியூனிக்கா அல்புஜீனியா அப்படிங்கிற ஒரு உரை இணைப்பு திசுக்கள் இருக்கும் வெளிப்பக்கத்துல. டியூனிக்கா அல்புஜீனியான்னு சொல்றோம். அண்டகத்தை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெளிப்புற பகுதியும் மெடுல்லா என்று சொல்லக்கூடிய உட்புற பகுதியும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா இதுல அண்டகத்துல கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது கார்டெக்ஸ் பகுதி அடர்த்தியா இருக்கும். கார்டெக்ஸ் பகுதிங்கிறது வெளிப்புற பகுதி அடர்த்தியா இருக்கும். அங்க அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதியில் நுண்பை செல்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. நுண்பை செல்கள்னா பாலிக்கல் செல்கள். அப்ப பெண் குழந்தை உருவான அன்னைக்கு மில்லியன் கணக்கில் நிறைய பாலிக்கல் செல்கள் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய பாலிக்கல் செல்கள்லாம் கொஞ்சம் அந்த சிசு கருப்பையில வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வரும். அந்த குழந்தை பிறந்தோடனே நிறைய அழிஞ்சு போயிடும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசா எந்த விதமான அண்ட செல்களும் உருவாகாது. ஏற்கனவே உருவானதான் அதுல இருக்கும். அது வளராம அரெஸ்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த பியூபர்ட்டின்னு சொல்றோம்ல, பியூபர்ட்டினா பருவநிலை, அந்த வயதுக்கு வரக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலை வளரும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6000 8000 அண்ட செல்கள் மட்டும்தான் பாலிக்கல் செல் இருக்கும். பிறக்கும் பொழுது பெண் குழந்தை இருக்கு இல்லையா, பெண் குழந்தை சிசுல மில்லியன் கணக்கில் இருக்கும். குழந்தை பிறந்த உடனே லட்சக்கணக்கில் இருக்கு. லட்சக்கணக்கில் இருக்கிறது வயதுக்கு வந்த உடனே வெறும் 6000 8000 அண்ட பாலிக்கல் செல்கள் மட்டும்தான் நீடித்து அப்படியே இருக்கும். இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த 6000 8000 பாலிக்கல் செல்கள்ல வெறும் 400 600 பாலிக்கல் செல்கள் மட்டும்தான் அந்த பெண்ணுடைய இனப்பெருக்க காலத்துல ரீப்ரடக்டிவ் லைஃப், அதாவது அந்த பருவமடைதல் 12 வயசு அல்லது 13 வயசுன்னா அதுல தொடங்கி மெனோபாஸ்னா மாதவிடாய் வச்சு நிற்கக்கூடிய காலம், அதை வரையும் நமக்கு பயன்படுறது வெறும் 400 ஒரு 600 அண்ட செல்கள் மட்டும்தான் அந்த மாதவிடாய் சுழற்சியில் ஈடுபட்டு பயன்படுகிறது. அதுல குழந்தையை உருவாக்குவது பார்த்தீங்கன்னா அது 2 அல்லது 3 2 குழந்தைய பெற்றுக்கிறாங்கன்னு சொன்னா 2 அண்ட செல்கள் பயன்படும். 3 அப்படின்னா 3 அண்ட செல்கள் பயன்படும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்த அண்டகத்தினுடைய அமைப்பு நீங்க பாருங்க, இந்த படத்துல பாருங்க. இதான் அண்டகம், இதான் ஓவரி. ஞாபகத்தில் வச்சு, இது ஓவரி, இது ஒரு ஓவரி, பேடு ஓவரிஸ் இருக்கு. சரி, இந்த ஓவரி இருக்கு இல்லையா, இந்த ஓவரித்துக்குள்ளதான் பாலிக்கல் செல்கள் வளருது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஓவரில இருந்து கனெக்ட் ஆகுறது ஃபெலோப்பியன் குழாய் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபெலோப்பியன் குழாய் இருக்கு பாத்தீங்களா, ஃபெலோப்பியன் குழாயை 3 வகையா பிரிக்கிறோம். அதாவது இந்த பகுதி பேர் இஸ்துமஸ், கருப்பையுடன் இணைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேரு இஸ்துமஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குட்டையா இருக்கும், இஸ்துமஸ்ங்கிற பகுதி ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், சுவர் தடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இஸ்துமஸ்க்கு அடுத்த பகுதிக்கு இது ஆம்புல்லா பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆம்புல்லா, இந்த பகுதிக்கு ஆம்புல்லா அப்படின்னு நம்ம சொல்றது. ஆம்புல்லாங்கிறது கொஞ்சம் அகலமான பகுதி. இந்த ஆம்புல்லா பகுதியில தான் என்ன நடக்குது அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன், அதாவது கருவுறுதல் நடக்கக்கூடிய பகுதி எதுன்னா இந்த ஆம்புல்லா பகுதி. ஆம்புல்லா பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி புனலுரு, அதாவது இன்ஃபண்டிபுலம்னு சொல்றோம். இந்த இன்ஃபண்டிபுலம்ங்கிறது தான் ஃபெலோப்பியன் குழாயினுடைய நுனி பகுதி இன்ஃபண்டிபுலம். இந்த இன்ஃபண்டிபுலம் அல்லது புனலுரு அப்படிங்கிற இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா விரல் போன்ற நீச்சுகள் இருக்கும், நுண் நீச்சுகள். இதுக்கு பேர் பிம்பிரியே அப்படின்னு பேர், நுண் நீச்சுகள் இருப்பாரு. அந்த பிம்பிரியை தான் என்ன பண்ணும், இந்த அண்டகத்துல உருவான அண்ட செல்களை தன்னை நோக்கி இழுப்பதற்கு இந்த நுண்ணீச்சுகள் பிம்பிரியை பயன்படுகிறது. இந்த பிம்பிரியை என்ன பண்ணுது, அண்டகத்துல இருந்து அண்ட செல்களை இழுத்து இந்த இன்ஃபண்டி புலத்துக்கு கொடுக்குது. இன்ஃபண்டி புலத்திலிருந்து அதுக்கப்புறம் ஆம்புல்லா பகுதிக்கு வருது. ஆம்புல்லா பகுதியிலிருந்து இஸ்துமஸ் பகுதிக்கு வருது. இந்த ஆம்புல்லாவிலேயே கருவுறுதல் நடக்கும். ஏன்னா இந்த விந்து செல்கள் கருப்பையிலிருந்து இப்படியே இந்த வழியில ஃபெலோப்பியன் குழாயினுடைய இஸ்துமஸ் பகுதி அடைந்து இஸ்துமஸ் பகுதியிலிருந்து ஆம்புல்லா பகுதிக்கே வந்துடும், ஸ்விம் பண்ணி வந்துடும். அப்ப இந்த ஆம்புல்லா பகுதியில தான் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா கருவுறுதல் நடக்குது. இப்ப இந்த இஸ்துமஸ், இந்த ஆம்புல்லா பகுதி, இந்த இன்ஃபண்டிபுலம் மூன்றும் சேர்ந்த பகுதிக்கு பேர் தான் ஃபெலோப்பியன் நாளம் அல்லது அண்ட நாளங்கள் அப்படின்னு சொல்றோம். ஃபெலோப்பியன் நாளம் அல்லது அண்ட நாளங்கள்னு நம்ம சொல்றோம். சரி, அடுத்த பகுதியை பார்ப்போம். சரி, கருப்பை பாருங்க. கருப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல கருப்பையில உங்களுக்கு அது ஒரு தடித்த தசையாலான பகுதி கருப்பையே. இதான் கருப்பையே. இந்த கருப்புடைய மேல் பகுதி பார்த்தீங்கன்னா குவி முகடுன்னு நம்ம சொல்றோம், பண்டஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. கருப்பினுடைய மேல் பகுதி குவி முகடுன்னு சொல்றோம். பேரிக்காயை தலைக்கீழ வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேரிக்காய் வடிவத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. இதோடைய சாதாரண
இல்லை இதனுடைய எடை வந்து 1 கிலோ தான். ஆனால் கர்ப்பமாகிற டைமில் குழந்தை உள்ளே வளரும்போது இது வந்து பல கிலோ வந்து எடை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து மேலே இருக்கக்கூடிய குவி முகடு பகுதின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து மெயின் பகுதி, உடல் பகுதி. கீழ் பகுதி இருக்கு இல்லையா, இது கருப்பையுடைய வாய்ப்பகுதி, செர்விக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கருப்பை வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, வாய்ப்பகுதிக்கு கீழே போகும்போது கருப்பை கால்வாய் பகுதி, கால்வாய், அதாவது கருப்பை வாய் கால்வாய், செர்விக்ஸ் கெனால்னு சொல்றது. அப்ப இதுக்கப்புறம் கீழே போனுச்சுன்னா கலவி கால்வாய் வந்துடும். ஓகேவா? அப்ப இந்த கருப்பை கால்வாய்ன்னு சொல்றோம்ல, செர்விக்ஸ் பகுதி, கருப்பையினுடைய கீழே இருந்து போகும்போது முதல் பகுதி தான் கருப்பை வாய்ப்பகுதி. வாய்ப்பகுதிக்கு கீழே கருப்பை வாய் கால்வாய், செர்விக்ஸ் கெனால்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல தான் பாதிக்கப்படும், கருப்பை புற்றுநோயெல்லாம் வரும்னு சொல்றோம்ல, இந்த செர்விக்ஸ் பகுதி தான் பாதிக்கப்படும் சொல்றாங்க. இந்த கருப்பையினுடைய சுவர் பகுதி பார்த்தீங்கன்னா தடித்த சுவர் பகுதி இருக்கு, கருப்பையினுடைய தடித்த சுவர் பகுதி. இந்த சுவர் பகுதி 3 வகையான உரைகளால் சூழப்பட்டிருக்கு. அந்த வெளிப்புற உரைக்கு பேரு பெரிமெட்ரியம், நடு உரைக்கு பேரு மயோமெட்ரியம், உள் உரைக்கு பேரு எண்டோமெட்ரியம். அது கேட்பாங்க, ஆர்டரா கேட்பாங்க. பெரிமெட்ரியம், வெளிப்புற உரைக்கு பெரிமெட்ரியம், நடு உரைக்கு மயோமெட்ரியம், உள் உரைக்கு எண்டோமெட்ரியம் பேரு. எண்டோமெட்ரியத்தில் நிறைய கிளாண்டுலார், அதாவது கிளாண்டுலார்னா சுரப்பி செல்கள் நிறைய இருக்கும். சுரக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப எண்டோமெட்ரியம் தான் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அந்த மாதவிடாய் சுழற்சியில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பகுதி அந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிற ஒரு பகுதி தான். அதான் உட்புற அடுக்கு, சுரப்பி அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வெளியில இருக்கக்கூடிய பெரிமெட்ரியம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒரு மெல்லிய அடுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல தசையாலான அடுக்கு, மசில் லேயர் எது அப்படின்னா மயோமெட்ரியம், மயோ மசில்ஸ், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மயோ மசில்ஸ். தசையாலான அடுக்கு, தடித்த அடுக்கு எதுன்னா மயோமெட்ரியம், சுரப்பி அடுக்கு எதுன்னா எண்டோமெட்ரியம், வெளிப்புற அடுக்கு மெல்லிய அடுக்கு எதுன்னா பெரிமெட்ரியம். அப்ப வெளியில இருந்து பார்த்தா பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். உள் பக்கத்துல இருந்து பார்த்தா எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம். அது ஞாபகத்துல வச்சுங்க. அதுக்கப்புறம் கலவி கால்வாய் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, கலவி கால்வாய், அதாவது வெஜைனான்னு நம்ம சொல்றோம். அந்த கலவி கால்வாயில 2 பக்கமும் ஒரு டியூப் மாதிரி வருதுல்ல வெளிப்பக்கத்துல, அந்த டியூப்ல 2 பக்கமும் ஒரு சுரப்பி இருக்கும். அந்த சுரப்பிக்கு பேரு பர்த்தோலின் சுரப்பிகள் அப்படின்னு பேரு, பர்த்தோலின் சுரப்பிகள். ஆண்கள்ல எப்படி அந்த வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புல பீனிஸ்ல பார்த்தீங்கன்னா சுரப்பிகள் இருக்குல்ல, பல்போ யூரித்ரல் சுரப்பின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அதற்கு இணையான சுரப்பிகள் பர்த்தோலின் சுரப்பிகள் அப்படின்னு ஒரு சுரப்பிகள் இருக்கும். இதுக்கு பேரு வெஸ்டிபுலார் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. இது வந்து பெண் இனத்துல பார்த்தீங்கன்னா அந்த வழவழுப்புத்தன்மையை, கோடையை சுரக்கக்கூடிய லூப்ரிகேஷனுக்காக, கோடையை சுரக்கக்கூடிய இனப்பெருக்க டைம்ல வழவழுப்புத்தன்மையை கொடுப்பதற்காக இந்த சுரப்பிகள் ஒரு திரவத்தை சுரக்குங்கிறாங்க. அதுக்கு வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டிபுல்னா கலவி கால்வாய் வெளியில திறக்குது இல்லையா, அந்த வெளியில கலவி கால்வாய், இனப்பெருக்க கால்வாய் வெளியில திறக்குது இல்லையா, அந்த திறக்கிறதுல இமீடியட்டா ஒரு ஃபிளாப் ஒன்று மூடி இருக்கும், ஒரு மூடி மாதிரி மூடி இருக்கும். அந்த மூடிக்கு பேர் வந்து லேபியம் மைனோரா அப்படின்னு பேரு. லேபியம் மைனோரா, தமிழ்ல சிற்றிதழ்கள்னு சொல்றோம். சிறிய இதழ் 2 பக்கம் மூடி இருக்கும் பாதுகாப்புக்கு. அந்த சிற்றிதழுக்கு மேல ஒரு பெரிய ஃபிளாப், கொஞ்சம் பெரிய வடிவில் ஒரு மூடி மாதிரி இருக்கும். அந்த மூடிக்கு பேரு லேபியம் மைனோரா அப்படின்னு பேரு. அதாவது அதுக்கு வந்து பேரிதழ்கள்னு சொல்லுவாங்க. வெளிப்பக்கம் இருந்த பேரிதழ், அந்த குழாயை இமிடியட்டா மூடி இருக்கிறது சிற்றிதழ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வெஸ்டிபுல்னு சொல்றல குழாய் பகுதி, அந்த குழாய் பகுதியை ஒரு லேயர் வந்து மூடி இருக்கும். அதுக்கு பேரு ஹைமன் அல்லது கன்னித்திரை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் அந்த ஹைமன் அல்லது கன்னித்திரை இருக்கு இல்லையா, அந்த வெஸ்டிபுல், அதுக்கு மேல ஒரு பகுதி ஒன்று இருக்கும், கிளிட்டோரிஸ் அல்லது சுமரி பகுதின்னு பேரு. அதை வந்து யூரித்ரல் ஓப்பனிங்க்கு மேல இருக்கும் சுமரி பகுதி, கிளிட்டோரிஸ். அதாவது சென்சிட்டிவ் ரீஜன் சொல்றாங்க. அதாவது அதிக உணர்ச்சி மிகு பகுதி எது அப்படின்னு சொன்னா இனப்பெருக்க மண்டலத்துல, பெண் இனப்பெருக்க மண்டலத்துல அந்த கிளிட்டோரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதெல்லாம் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வகையான பார்ட்ஸ், அந்த பெண்ணுடைய இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வகையான பகுதி. அது வெளிப்பற பகுதி அப்படிங்கும்போது சிற்றிதழ்கள், அதை சுற்றி பேரிதழ்கள் இருக்கு. அப்புறம் கலவி கால்வாயில ஹைமன் அல்லது கன்னித்திரை அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் அதுக்கு மேல் யூரித்ரல் ஓப்பனிங் இருக்கு, அதுக்கு மேல ஒரு சிறிய பகுதி இருக்கும், அது வந்து சுமரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்ப சிறுநீர் வடிகுழாயின் முனைய பகுதியை வந்து ஸ்கீன்ஸ் சுரப்பி அப்படின்னு ஒரு வகையான சுரப்பி இருக்குன்னு சொல்றாங்க கலவி கால்வாயில. அதுவும் வந்து உயவு பொருளை சுரக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரி, இது வந்து பெண் இனப்பெருக்க மண்டலம். அடுத்தது பெண் இனப்பெருக்க மண்டலத்துல முக்கியமான ஒரு பகுதி, குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தேவையான ஃபீடிங்கை கொடுக்கறதுக்காக பால் சுரப்பி இருக்கும். நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பால் சுரப்பிகள், மெமரி கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த படத்துல பாக்குறீங்க மெமரி கிளாண்டு. இது வந்து பால் சுரப்பி ஆண்கள்ல இருக்கும், பெண்கள்ல இருக்கும். ஆனா பெண்கள்ல வளரும், ஆண்கள்ல வளராது, எச்ச உறுப்பா இருக்கும். பெண்கள்ல ஏன் வளருது அப்படின்னா பெண்களுக்கு அந்த பெண் இனத்தினுக்கான ஹார்மோன்கள், ஈஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கிறதுனால இது வந்து வளர்ச்சி அடைகிறது.
இது ஒரு மாறுபாடு அடைந்த வியர்வை சுரப்பி தான். ஒரு வகையான வியர்வை சுரப்பி தான் பால் சுரப்பியா மாறுபாடு அடையுதுன்னு சொல்றாங்க. ஆண்கள்ல எச்ச உறுப்பாய் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்த பால் சுரப்பில நுனிப்பகுதி பால் காம்புன்னு நம்ம சொல்றோம். பால் காம்பை சுற்றி வட்ட வடிவத்துல ஒரு கருமை நிறத்துல மெலானின் நிறமி உள்ள ஒரு பகுதி இருக்கும். இந்த பகுதிக்கு பேரு ஏரியோலா அப்படின்னு சொல்றோம். இந்த பகுதிக்கு பேரு ஏரியோலா அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த பால் சுரப்பியை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது, குறுக்கால நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து பார்க்கும்போது இதுல நமக்கு இது மாதிரி தெரியுது பாருங்க. இதுல வேற ஒண்ணும் கிடையாது. பால் சுரப்பில சுரப்பி திசுக்கள் இருக்கு. வயலட் கலர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுரப்பி திசுக்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கொழுப்பு திசுக்கள், அடிப்போஸ் திசுக்கள்னு சொல்றோம் இல்லையா, பாரு எல்லோ கலர்ல இருக்கலாம் கொழுப்பு திசுக்கள். அப்ப சுரப்பி திசுக்களும் கொழுப்பும் தான் இந்த பால் சுரப்பில இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது அதுல. இப்ப உள்ள இந்த பால் சுரப்பி கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது இது மாதிரி பாத்தீங்கன்னா லூப்ஸ் இருக்கும். இது மாதிரி நிறைய கதுப்புகள், கிட்டத்தட்ட ஒரு 150 லூப்ஸ் இதுல வந்து இருக்குங்கிறாங்க. 150 கிடையாது, 2ல இருந்து 25 கதுப்புகள் இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் 25 கதுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதுப்புக்கு உள்ள பாத்தீங்கன்னா இந்த சிறிய அல்வியோலஸ் நுண் கதுப்புகள் இருக்கும். அந்த நுண் கதுப்புகள்ல தான் பால் வந்து உற்பத்தி ஆகுறது. அப்ப அங்க பாருங்க, சுரப்பு நுண்குழலை கொண்ட நுண் கதுப்பு இருக்கு பார்த்தியா, கதுப்புகள்ல தான் என்ன செய்யுது, பால் உற்பத்தி ஆகுது. பால் உற்பத்தி ஆகிட்டு அப்புறம் பால் நுண்குழல்களின் மூலமாக இது வந்து இந்த பால் நாளத்துக்கு வருது. ஓகேவா? இந்த பால் நாளத்துல இருந்து அப்படியே வெளியில வருது. பால் குழிகள் அல்லது ஆம்புல்லான்னு சொல்றோம்ல, இங்க வருது. இந்த பால் குழிகள் வந்து பால் உந்து நாளத்தின் மூலமா வெளிப்பக்கம் ஒரு துளை இருக்கும், அந்த துளை மூலமா வெளியில வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாருங்க, ஏரியோலார் பகுதி. அந்த ஏரியோலார் பகுதிங்கிறது கருமை நிறத்துல இருக்கக்கூடிய பகுதி. அந்த ஏரியோலார் பகுதியில எண்ணெய் சுரப்பிகள் நிறைய இருக்குமா. எண்ணெய் சுரப்பிகள் இருக்கிறதுனால அந்த பகுதி கொஞ்சம் வழவழப்பா இருக்கும். அந்த இடத்துல வெடிக்காது, வேற ஒன்றும் கிடையாது. அந்த பால் சுரப்பி வெடிப்பிலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த எண்ணெய் சுரப்பிகள், செபேசியஸ் கிளாண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பயன்படுது. இப்போ பால் சுரப்பில 2ல இருந்து 25 கதுப்புகள் இருக்கு. அதுக்குள்ள ஒவ்வொரு கதுப்புலையும் பார்த்தீங்கன்னா பல நுண் கதுப்புகள், மீச்சிறு கதுப்புகள், அது பேர் அல்வியோலைஸ் அல்லது அல்வியோலை, அசினி அல்லது அல்வியோலைன்னு நம்ம சொல்றோம். அதுல இருந்து பால் சுரந்து அதுக்கப்புறம் பால் நுண்ணாளம் மூலமா பால் குழிக்கு வருது. பால் குழிங்கிறது தான் பார்த்தா பாலை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்றோம். நான் அதுக்கப்புறம் வந்து இந்த மீச்சிறு கதுப்புகள் வந்து பால் நுண்குழல்களுக்கு பால் வருது. அங்கிருந்து அந்த ஆம்புல்லாங்கிற பகுதி அல்லது பால் தேக்கி வைக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அங்க வருது. அங்கிருந்து பால் உந்து நாளத்தின் மூலமா வெளியில வந்துடுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பாருங்க, இதான் அந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பால் நுண்குழல்கள், மீச்சிறு கதுப்புகள்ல பால் உற்பத்தி ஆகுது. அங்கிருந்து பால் நுண்குழல்கள் மூலமா பால் வந்து வெளியில வருது. அந்த பால் நுண்குழல்கள்லாம் ஒன்றிணைந்து பால் நாளமாக மாறுகிறது. அப்ப அந்த பால் நாளங்கள் என்ன பண்ணுது, ஆம்புல்லாவா மாறுது. பால் நாளங்கள், நிறைய பால் நாளங்கள்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் மெமரி ஆம்புல்லா, அது பால் விரிமுனைகளாக மாறுகிறது. அப்ப அந்த பால் விரிமுனைகள் இருக்கு இல்லையா, ஆம்புல்லான்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து லாக்டிபரஸ் டக்ட் அல்லது பால் உந்து நாளங்களோடு இணைக்கப்படுகிறது. அப்ப பால் உந்து நாளிலிருந்து பால் வந்து நுண்ணிய துளை வழியாக வெளியே வருகிறது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்க. மீச்சிறு கதுப்புகள், பால் நுண்குழல்கள், சீக்வன்சி மீச்சிறு கதுப்புகள், பால் நுண்குழல்கள், அதுக்கப்புறம் பால் நாளம் மெமரி டக்ட், அப்புறம் மெமரி ஆம்புல்லா அல்லது பால் விரிமுனைகள், அங்கிருந்து லாக்டிபரஸ் டக்ட்ல இருந்து அதுக்கப்புறம் வெளியே வருது. பால் வந்து பால் துளை வழியா, அந்த நுண்ணிய துளை வழியா வெளியில வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வரையும் நம்ம பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து கேம்பிட்டோஜெனிசிஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.